இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இயக்கத்துல நட்டி நட்ராஜ், நிஷாந்த் ரூசோ, பாடினி குமார் ஆகியோரது நடிப்புல வெளியாகி இருக்க சீசா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நாயகன் நிஷாந்த் ரூசோவும் நாயகி பாடினி குமாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பணக்கார பையனான நிஷாந்த் ரூசோவுக்கு நெருங்கிய நண்பரா இருக்காரு மூர்த்தி. அவர் ஒரு மருத்துவமனையில வேலை செய்யறாரு. ஒரு நாள் நிஷாந்த் ரூசோ வீட்டுல வாட்ச்மேனா இருந்தவர் கொலை செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நிஷாந்த் ரூசோவும் அவர் மனைவி பாடினியும் காணாம போறாங்க. இப்ப அந்த கொலைக்கான பின்னணியை கண்டுபிடிக்க களம் இறங்குது போலீஸ். குறிப்பா இன்ஸ்பெக்டர் நட்டி நட்ராஜ் தலைமையில தனி படை அமைச்சு மாயமான அந்த தம்பதியை தேடுறாங்க. ஒரு நாள் காணாம போன நிஷாந்த் ரூசோ மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில அவர் மட்டும் தனியா தன் வீட்டுக்கு திரும்பி வராரு. கடைசியா நிஷாந்த் ரூசோவோட மனைவி பாடினிக்கு என்ன ஆச்சு? அந்த வாட்ச்மேனை கொலை செஞ்சது யார்? நிஷாந்த் ரூசோ மனநிலை பாதிக்கப்பட்டது ஏன்? இதையெல்லாம் போலீஸ் அதிகாரியான நட்டி நட்ராஜ் கண்டுபிடிச்சாரா? போன்ற கேள்விகளுக்கு விடைதான் இந்த சீசா படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நாயகனா நடிச்சிருக்க நிஷாந்த் ரூசோ தன் பாத்திரம் புரிந்து மிக சரியாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டவரா வரும் காட்சியில பரிதாபத்தையும் வரவழைக்கிறாரு. நாயகியாக நடிச்சு இருக்க பாடினி குமார் அழகாக அளவான நடிப்பை சிறப்பாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர நட்டி நட்ராஜ் முழு கதையும் தன் தோள்ல தாங்கி சுமக்கிறாரு. அதாவது கொலையாளிய தேடுறது, பாடினிய தேடுறது, இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்கிறதுன்னு பம்பரமாய் சுழன்று தனது நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நிஷாந்த் ரூசோவோட நண்பனா வர மூர்த்தியின் நடிப்பும் கவனம் ஈர்க்கும்படியே இருக்கு. கிரைம் த்ரில்லர் பாணியில படத்தை இயக்கி இருக்கிறாரு இயக்குனர் குணா சுப்பிரமணியம். ஒரு கொலையிலிருந்து தொடங்கும் இந்த படத்தோட கதை மனநலம் பாதிப்பு, எம்பாமிங், ஆன்லைன் சூதாட்டம்னு அடுத்தடுத்து சொல்லி திரைக்கதையை நேர்த்தியா நகர்த்திட்டு போறாரு. குறிப்பா அந்த கொலையை யார் செய்திருப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருந்ததுதான் படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லணும். படத்துல மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில இடங்கள்ல வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். அடுத்து சரண்குமார் இசையில காதல் பாட்டும் ஆன்மீக பாட்டும் கேட்கும்படியே இருக்கு. பின்னணி இசையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். பெருமாள் மற்றும் மணிவண்ணனோட ஒளிப்பதிவு ரசிக்க முடியுது. மொத்தத்துல இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை விட சூதாட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு அழுத்தமா சொல்லியிருக்கு.